பலம் 31வது திருப்பதிகம் கண்டப்பத்து. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கு காரணமாய் அந்தரம திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு சிவ 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 பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாது தளர்வு எழுதி கிடப்பேணி சிவ 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 ஒரு தெரிய காலத்தே புகுந்தன் உளமண்ணி கருத்துருத்தி உன் போக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் அத கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லால நாய் வந்து மனப்பெய்து இருக்கும் வண்ணம் அறுத்தானே இரஞ்சத்தில்லை தில்லை அம்பலத்தை கண்டேனே சாதி குலம் பிறப்பு என்னும் குடிப்பட்டு தடுமாறும் அதமிலி நாயேனை அல்லலரு தாண்டு கொண்டு சிவ 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 பிறவிதனை அறமாட்டி பிணிமூப்பென்றி இரண்டோம் உறவினோட மொழிய சென்று உலகுடைய ஒரு முதலை தில்லை நகர் திருச்சேற்றம்பலம் மண்ணி மறைய வரும் வானவரும் மனையிடன கண்டேனே பத்திமையும் பரிசுமில்ல பசுபாச மறுத்தருளி இத்தனி வஞ்சன என்னை ஆக்குவித்த பேராமே கையிட்டால் திருப்பாதம் கட்டுவிட்ட விளங்குதில்லை கண்டேனே அளவு எல்லா பாகவத்த இங்கு அமுக்கோண்டு அறிவு இன்றி நினைவு ஒன்று மரியாதை பெருவியனாய் கிடப்பெனுக்கு ஆனந்தம் ஆனந்தம் அழுத்து என்னை ஆண்டானே களவுயல வானவரும் ஒழுங்கில்லை கண்டேனே அங்கினோடு பரிசு ஒன்றும் அறியாத நாயேனி ஓங்கி உல தொழி வளர உலப்புயில அன்பருளி மலமறுத்து சிவ சிவ நங்குமறை பயில் பிள்ளை பிள்ளை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி பொருளாகி பொருளாகி பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையனை வேதங்கள் கெடுத்தாங்க அந்த கிளரொலியை மரகதத்தி வேதங்கள் தொழுதேத்தோம் விலங்குகளை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தோம் விலங்குகளை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தோம் விலங்குகளை கண்டேனே பிள்ளை பலத்தை கண்டேனே பிள்ளை பலத்தை கண்டேனே தென் தில்லை ஆடி போற்றே இன்றன காலமும் ஆனாய் போற்றி. சிறப்பு சிறப்பு.
பிரார்த்தனை 10. அம்மா ஜெயஸ்ரீ வாங்க. ஜெயஸ்ரீ வாங்க. அடிபெருமான் செவிசாய்க்க வேண்டும். நம்ம அடியாரெல்லாம் நிறைய மனக்குறைவோடு இருக்கிறோம். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோன்னு மணிவாசகர் சொல்கிறாரு. இந்த திருவாசகம் முடிஞ்சிட்டு போகிறதுக்குள்ள எங்கள் ஐயாவோட பொண்ணுக்கு சுகப்பிரசவமாக நல்ல விதமாக எங்கள் பேச்சியம்மா வந்து கையில் இருக்கிறோம். இந்த கோவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையும். விண்ணப்பம் வைக்கின்ற இடத்துல எம்பெருமான் செவிசாய்க்க வேண்டும். அதாவது என்னன்னா, எங்கள் அண்ணன் பொண்ணு நல்லா படித்து காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும். நியாயமான கோரிக்கை அது. அந்த பிள்ளை நல்ல மாதிரி படித்து வாழ்க்கையில் மேலும் முன்னேற வேண்டும். இருபாலருக்கும் திருமணமாக அது இருபாலருக்கும் திருமணமாக வேண்டும். சுகப்பிரசவம் நடக்கணும். இதெல்லாம் பொது விண்ணப்பம். பிள்ளைங்க நல்லா படிக்கணும். எல்லா குழந்தைலாம் மகப்பேரில் நிறைய விண்ணப்பம் வச்சுருக்கோம். நம்ம நிறைய இடத்துல முற்றோல விண்ணப்பம் வச்சு சுகப்பிரசவம் நடந்தது. உதாரணம் இந்த பக்கத்தில் ஒவ்வொரு முற்றோலையும் விண்ணப்பம் சொல்லுவாங்க. 2 பேரும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நீட்டர் பத்திரத்தை சொல்லி விண்ணப்பம் வச்சு 2 பேருக்குமே விரைவில் சுகப்பிரசவம் நடந்து பிள்ளைங்க நீண்ட நாளாக பிள்ளைகளா இருந்தாங்க. 19 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை, ஒரு குழந்தைக்கு 12 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு. இறைவன் அதாவது நம்ம விண்ணப்பத்தை மனமுருகி வைக்கணும். என்னன்னா இப்பவும் அதே மாதிரி 2 குழந்தைங்க இருக்குது. இறைவன் எப்படி மார்க் போடுவார்னா, பிள்ளைங்களை ஸ்கூலில் போய் சேர்க்குறோம். 1 2 3 4 5 பிள்ளைங்க எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போட்டு வாத்தியார் அடுத்த கிளாஸ் போவார். 12வது போவான். 12வது போனால் அதுக்கு உண்டான வேலை கிடைக்கும். ஒரு திட்டமான வேலை, மாதம் ஒரு 4000 10,000 சம்பளம். அதுக்கு மேலே டிகிரி படிச்சு போனோன்னா அரசாங்கத்தில் உத்தியோகம். அதுக்கு மேலே இன்ஜினியர் படிச்சு போனால் பெரிய உத்தியோகம். ஆனால் அந்த உத்தியோகத்தில் எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணுமோ. நேர்மையாக இருந்தாருன்னா அவர் மேலும் சிறப்பாக வரலாம். அதில் அவர் சரியில்லை, அது நேர்மையாக இல்லாமல் தவறு பண்ணார்னா ரிமூவ்டு சர்வீஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானாம். அந்த மாதிரி சிவபெருமான் நீ எப்படி இந்த திருமுறையை பிள்ளைங்கிட்ட கொஞ்சமாக மார்க் போட்டு பிள்ளைங்களை பாஸ் பண்ண வைக்கிறியோ, அந்த மாதிரி அடியார்கள் கூட்டத்தில் மார்க் போட்டு பாஸ் பண்ணி மேலே கொண்டு வருவாராம். கொண்டு வந்து ஒரு நிலையை நிறுத்துவாராம். உடனே டக்குன்னு கொடுத்துட மாட்டாராம். ஒவ்வொரு நிலையாக கொண்டு வருவாராம். அந்த ஒவ்வொரு நிலையை கொண்டு வந்து ஒரு +2 மாணவன் எப்படி படித்து ஒரு சின்ன உத்தியோகத்துக்கு போகணும், அந்த மாதிரி இந்த திருமுறை முற்றுவதில் மன ஈர்ப்பு கொஞ்சம் திட்டமாக கொடுப்பாராம். அதிகமாக அளவு கடந்த அன்பு பேரானந்தம் வைக்கிறவங்களுக்கு ஒரு டிகிரி படித்து உத்தியோகத்துக்கு போகிற மாதிரி கொண்டு வருவாராம். உன்னப்பற்று ஐயா நம்ம ஐயா மாதிரி குருநாதர் மாதிரி இந்த கோயில் குருநாதர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு கலெக்டர் மாதிரி பெரிய உத்தியோகத்துக்கு கொண்டு போய் வச்சு நினைவுத்துவோம். அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கோயில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. இப்போ நம்மள மாதிரிலாம் ஒரு +2 படிச்சுட்டு வந்து இறைவனை பாடுற மாதிரி இறைவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வருவார் என்பது திண்ணம். இது உத்தரம். தாய் கருவயிற்றிலிருந்து அதான் சொன்ன உருத்தரியா காலத்தை உள்புகுந்து என உலம் பண்ணின்றாரு. இந்திரிய வாயு படத்தில் கண்டப்பத்தில் உருத்தரியா காலத்தை தாய் கருவையில் உருவே தெரியாது, என்ன உருவும் தெரியாது. அந்த காலத்திலே என் உள் புகுந்த நீ உருத்தரியா காலத்திலே உள் வயிற்றுள்ள புகுந்து என்னை உலம் பண்ணி என் ஆட்கொண்டிருக்க சிவபெருமானே என்றார். அந்த மாதிரி ஆட்கொள்ளும் போது தாய் கருவயத்திலிருந்து பூமியை தொடும்போது சிவபெருமான் தலைவர் செய்து வரும். எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் கருவிலிருந்து பூமியில் இருக்கிற வரைக்கும் தாயோட பிரபல்யம், தாயோட பஞ்சமம், தாயோட அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். அந்த பையிலிருந்து கீழே பூமியில் பட்டவுடனே தலைவர் செய்து வரும். இன்னாருக்கு இன்னபடி தலைவர் செய்து வரும். அது பிறகு தான் நடக்கும். யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்று மாற்றலாம், அவர்கிட்ட வேணும். மனம் உருகி 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 அழுதுன்னா அந்த தலையத்தை அவர் மாற்றுவாராம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நிறைய நிசீர் கட்டு போகுதுங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி போகிறாங்க பிள்ளைங்க. இறைவன் எம்பெருமான் அதெல்லாம் செவி சாய்க்கணும். அந்த மாதிரி அவர் அந்தந்த காலகட்டத்தை தகுந்த மாதிரி அந்த தலைவிதி நடக்கும். அந்தந்த காலகட்டத்தை தகுந்த மாதிரி அந்தந்த காலகட்டமும் நடக்கும். இது நாம் அறிந்த திண்ணம். எல்லாருமே நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் யோசனை பண்ணி அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். அந்த காலகட்டத்தில் கரெக்டாக நடக்கும். இந்த காலத்தில் இவர் இருப்பார், இந்த காலத்தில் இருக்க மாட்டார். இந்த காலத்தில் படிப்பான், இந்த காலத்தில் வேலைக்கு போவான். அது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் நடக்கும். நீ இதை சொல்கிற அடியாக சொல்கிற 18-20 வருஷமாக குழந்தை இல்லை விண்ணப்பம் வச்சு அவங்க வந்து அழுவாங்க, அப்படியே கண் கலங்குவாங்க. அந்தம்மா அதில் சொல்லும்போது இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அந்த மாதிரி இந்த பிரார்த்தனை பற்றி இந்த ஐயாவோட இந்த கோயில் நிர்வாகி அவர் மகளுக்கு பொண்ணுக்கு பிரசவத்தில் இன்னைக்கு டேட் டாக்டர் கொடுத்துருக்காங்க. சுகப்பிரசவம் நடக்கணும். அது ஆணோ பெண்ணோ எது கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். சுகப்பிரசவம் நடக்கணும். எம்பெருமான் சுகப்பிரசவம் நடத்து அந்த தாயும் செய்ய நலமாக வரணும். அந்த ஐயா வந்து இங்கே நம்மளுக்கு எல்லாம் ஒரு நல்லது சொல்லணும். வந்து இன்று இந்த விண்ணப்பத்தை பொது விண்ணப்பமாக வைக்கின்றோம். நியாயமான கோரிக்கையில் இறைவனத்தில் சொல்லுங்கள். எம்பெருமானே நோய் நொடியில்லாத வாக்கு கொடு. முதல் இடத்துல நோய் நொடியில்லாத வாக்குறது எல்லாமே தன்னால் கிடைக்கும். அது மேலே பிள்ளைங்க நல் வழியில் கொண்டு வரணும். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தணும். பிள்ளைங்க இன்றைக்கி சரியில்லை, அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைங்க அந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாயிடுச்சு. அந்த பழக்கம்லாம் இல்லாமல் மென்மேலும் இந்த சைவம் வளர்த்து வளரணும். நால்வர் பெருமக்கள் எப்படி சமணத்திலேருந்து சைவத்தை கொண்டு வந்தாங்களோ
இன்னைக்கு இந்த சைவத்தை நம்ம பரப்பணும். இந்த பிள்ளைங்களை சைவத்தை கொண்டு வந்து, சின்ன பிள்ளைங்களாம் சைவத்தை கொண்டு வந்து மென்மேலும் பரப்புறதுக்கு எம்பெருமான் செவி சாய்த்து எங்களுக்கு இந்த உத்தரவை அளிக்க வேண்டும் என்று கூறி அனைவரும் சேர்ந்து இந்த பாராயணத்தை பண்ணுவோம். கல்லந்து நின்னடியாரோடு அன்று வாழா தளித்திருந்தேன், உலர்ந்தே போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பு, நான் உலர்ந்து போனேன் உடையானே, உள்ளவா இன்பம் சுடர் காண்பான், அலந்து போனேன் அருள் செய்ய ஆறும் கூற அடியேற்க. உடையார் வினத்தின் முடிவு இன்றி முனிவாரடியே நோக்கின்றேன், கலியேனுடைய கருவினையை கலைந்துள் கருணை கடற்கொண்ட உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருவ அருளாயே. அருளார் அமுதா பெருங்கடவாய் அடியாரெல்லாம் புகழுந்த இருளாராகை இது பொறுத்தே எய்தேன் கண்டாய் எம்மானே, மருளார் மனத்தோர் உன்மாத்தன் அருமா என்று இங்கு என்னை கண்டார், பெருளா வண்ணம் மெய்யன்னை உடையாய் பெற நான் வேண்டுமே. வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி எனையருளால் ஆண்டாய் அடியே நிழற்களைந்த அமுதே அருமா மணிமூர்த்தே. தூண்டாவிலகின் துணரணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாமுள், வேண்டா ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே, மேவும் உந்தன் அடியாருள் திரும்பியானோ மீமையே, காவி சேரும் கயல் கண்ணால் பங்கா உந்தன் கருணையினால், பாவி ஏற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யானெனதின்று யாதும் இன்றி அருளலே. அறவே பெற்றா நின்னன்பர் அந்தம் இன்றி அகமிகவும் புறமே கிடந்து புலைநாயே புலம்புகின்றேன் உடையானே. பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா அழகா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாற்றவரே, கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி ஏச இங்கு இருத்தல் அளவோ அடினாயே. உடையாய் நீயே அருளு என்று உணர்ந்தால் ஒளிந்தே கழிந்தொழிந்தேன், சுடரார் அருளால் இருள் நீங்க சோதினி தான் துணியாயே. துணியா முருக அருள் பெருக தோன்றும் கொண்ட இடை புகுந்து இனியா மூங்கில் சிந்தையில் சிவனே நின்று கேகின்றேன். அடியார் அடியார் உனக்கு
தென்னாடுடைய சிவனையே போற்றி. சிவமா குழைத்த இடையோர் எனக்கு உண்டோ என் தோல் மூக்கன்
தென்னாடுடைய சிவனே போற்றி. வான்கலந்த மாணிக்க வாசக பெருமான் மலர் சேவடிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பட அறவே அல்குல் உமை பாகமதாயன் நெய்னால் தரும் பிரியா வினை கேடா இடைப்பாக சென்னாவலர் பரசும் புகை திரு பெரும் துறை உறைவாய் என்னால் களி தென்னால் இருமாக்கேன் இனியானே. கடைமுடையான் மண்ணு திரு பெரும் துறை உறைவான் வானோர்களும் அறியாதோர் பல நீந்தன நினைக்கே. நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தன் உண்மத்தனாக்கி. சினமால் விடை உடையான் மண்ணு திரு பெரும் துறை உறையும் கணவன் என செய்த அடி அறியேன் பரந்துடரே. கேடரும் உளரோ பிற சொல்லி பியன் உலகில் என்னை தான் புகுந்தான் நான் எனதென் பின் குறை உருக்கி. என்னைதான் புகுந்தல்ல பெருந்துறையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் நகத்தான் மறு மாற்ற இடையானே. பற்றாங்கவை அச்சீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாம் கதி அடையோம் என கெடுவீர் ஒடுமம் கடைமுடையான் மண்ணு திரு பெருந்துறை முறையோ கற்றாங்க அவன் கழல்கே நின்னரோடு கூடுமின் கலந்தே. கடனின் திரை அதுபோல் வரும் கழக்கம் மலம் மறுத்து என் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியா மனம் நிறைந்தான். சுடரும் சுடர்மதி சூடிய திரு பெருந்துறை முறையோ படரும் சடை மகுட எங்கள் பரந்தான் செய்த படிரே. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் இன்னும் வேண்டேன் பிறப்போ சிவம் வேண்டாம் தம்மை நாளும். கீழ்ந்தேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திரு பெருந்துறை இறைத்தால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் விட்டேனே. போழ்ந்தேன் எனக்கெங்கோ குறை கடல்வாய் அமுதெங்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே. சேற்றார் வயல் புடை சூழ் தரு திரு பெருந்துறை உரையும் நீட்டார் தரு திருமேனின் நலனே உடையானே. எச்சம் அறிவே நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே. சட்டை மலர் முறை மேனியன் திரு பெருந்துறை உரைவான் நிச்சம் என நெஞ்சில் மணியானாகி நின்றானே. பாவிய உலக தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானே. தேன்பாய் மலர் கொன்றை மண்ணு திரு பெருந்துறை உரைவாய் நாம் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே. நாம் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே. நான் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே. திருச்சிற்றம்பலம். அம்மா படிங்க 35 அச்சப்பத்து படிங்க. அடுத்த மாதிரி படிக்குமா. மற்றும் போர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்த பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டார் மனா இங்குவரே. திருவொரு அன்றி மற்றோ
பொல்லாம் மணியத்தி இனிதருள் பருக மாட்டார் அன்புள்ளா தவறை கண்டார் கண்டார் மனா அஞ்சுமாறே அஞ்சேன் சிவமே துளி உளம் கண்ணராகி தொழுதல் உள்ளங்கிங்கே அழியில்லா தவறு கண்டால் அம்மனம் அஞ்சுமாறே அஞ்சேன் அஞ்சேன் சிவமே இனி நிலம் பிளந்து காணாம் சேவடி பரவி வெண்ணீரே அணிகிலாதவரை கண்டால் அம்மனம் அஞ்சுமாறே அஞ்சேன் வரை புரண்டிடினு வந்தேன் அஞ்சேன் நீட்டங்கெட்ட பதம் கடந்தளவு ஆல தமரைகள் கட்டி கடமலர் புனைந்து நெய்யோ ஆலல தவறு கண்டால் அம்மனம் அஞ்சுமாறே பதவில பழியும் அஞ்சேன் அஞ்சேன் சிவமே முகநரை குன்றை மலை முன்னவன் பாதம் கட்டி அகநக தவறை கண்டால் அம்மனம் அஞ்சுமாறே அஞ்சேன் குழுவை அஞ்சேன் வெறி கமல் சடையனப்ப இன்னவர் மன்ன மாட்டார் செறிதழ் கழல்கள் எங்கி சிறந்து நீ இருக்க மாட்டார் அறிவில்லா தவறு கண்டால் அம்மனம்